ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியர் கிச்சன். ஒரு ரேண்டமான டே ரொட்டீன் தான் ஒரு விலாகாக வந்து கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை தான் செஞ்சுட்டேன். தோசை வந்து ப்ளெயினாக ஊற்றிக்காமல் வந்து கொஞ்சம் நெய் அதுக்கப்புறமா பொடியும் சேர்த்து அன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். எப்போவுமே வந்து நெய் சேர்த்துக்க மாட்டேன், ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பொடியும் சேர்த்துப்பேன். இட்லி பொடி மேலே தூவி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் இந்த சட்னியோடு சாப்பிடும்போது. அன்றைக்கி எல்லாருமே பசங்க எல்லாருமே காலேஜுக்கு போயிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா வரேன்னு சொன்னாங்க. மத்தியானமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ரெகுலர் செக்கப்புக்காக போயிட்டு இங்கே தான் வருவாங்க என்கிட்ட. அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அம்மாக்காகன்னு சொல்லிட்டு பன்னீர் தான் இருந்தது. அதுக்காக அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவியும் அதுக்கப்புறமா வந்து புலாவும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா தயிர் பச்சடியும் செஞ்சுருந்தேன். எப்போது பன்னீர் இருந்ததுன்னா அம்மாக்காகவே எடுத்து வைப்பேன். அவங்க வந்தப்போ செய்யலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். வீட்டில் யாருமே இல்லைன்னா வீடு வந்து இப்படி தான் வச்சுப்பேன். அவ்வளோ நீட்டாக இருக்கும். பசங்க எல்லாமே இருந்தாங்கன்னா, பெரிய பசங்க தான் இருந்தாலுமே வீடு வந்து அவ்வளோ வந்து இதுவாக இருக்கும். எதுக்காகவே தெரியாது. இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் தான். சண்டே மார்னிங் வந்து லைட்டாக தான் சாப்பிடுவோம். சாப்பாடு பழைய சாப்பாடு இருந்ததுன்னா அதுவே வந்து தயிர் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்துருவேன் ஹஸ்பண்டுக்கு. அன்றைக்கி வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லெட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு பட்டர் மட்டும் டோஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் எல்லாம் போயிட்டு பால் தயிர் அதுக்கப்புறமா கீரை, அன்றைக்கி வந்து இந்த கீரை வாங்கிட்டு வந்திருந்தார், புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வந்திருந்தார். ப்ரெட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு தக்காளி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் அந்த கீழே இருக்கிற அந்த கேபினெட்டும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா இது மாதிரி கவர் போட்டு வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பேகு அந்த கவர் தான். ரெண்டாக கிழித்து வச்சுருப்பேன். எப்போ யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிப்பேன். தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைக்கறி தான் வாங்கிட்டு வந்திருந்தார், ஆட்டு தலைக்கறி. அதுக்கப்புறமா சிக்கனும் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். பசங்க வந்து தலைக்கறி சாப்பிட மாட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நாங்கள் மதர்ஷா, இங்கே வந்து சென்னையில் மதர்ஷா வந்து துணி பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஃபேமஸ்னே சொல்லலாம். அங்கே வந்து நல்லா இருக்கும் துணியோட குவாலிட்டி எல்லாமே. வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அங்கே தான் வாங்குவார். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் வாங்கினார். பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்போவுமே வந்து அவர் வந்து ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டார். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பது. எப்போவாவது பர்த்டேக்கு அந்த மாதிரி டைமில் வந்து நான் தான் வந்து டிஷர்ட்ஸ் அது மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணுவேன். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு 3 ஷர்ட்டு 2 பேண்ட்டும் வாங்கினார். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேக் பார்த்திங்கன்னா எப்படி மடிக்கலான்னு ஒரு ஐடியா தான் இது மாதிரி மடித்து வச்சோன்னா எல்லாமே வந்து கலையாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பேக் எல்லாமே. அதுக்காக தான் உங்களுக்காக இந்த பேக்கை எப்படி மடிக்கலான்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தலைக்கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தலைக்கறி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்டைலில் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். எல்லாமே அரைச்சி ஊற்றி செய்கிறது மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தனியா எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டும் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கசகசாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் மை மாதிரி அரைச்சிக்கலாம். தக்காளியும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி கிட்ட சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போது ஒரு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கலவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துக்கலாம். இந்த கடாயை பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினது.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தாங்க, ட்ரை ப்ளையில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டும் கம்மியாக தான் இருந்தது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போது எண்ணெயோடு வந்து மசாலா நல்லா வேகட்டும். ஆல்ரெடி வந்து நான் தலைக்கறி வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம். இன்னொரு அடுப்பில் வந்து அரிசியும் வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பக்கம் வேகட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு அடுப்பில் வச்சோன்னா டைமும் மிச்சமாகும். தலைக்கறி பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் இந்த குழம்புல பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச தலைக்கறி இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தலைக்கறி, அந்த மிளகாய் தூள், மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பரவாயில்லை. தண்ணி இருக்குது, அதனால் வந்து ஒன்றாகாது, தீஞ்சிராமல் இருக்கும். இப்போ வந்து மூடி திறந்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து நான் தலைக்கறியிலேயே பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நார்மல் பேனில் தான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு குக்கரில் வச்சிங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெந்து போயிடும். அதுக்காக வந்து நார்மல் பேன்லேயே வச்சுக்கோங்க. ஒருவேளை குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் போதும், அதுலேயே வந்து நமக்கு தலைக்கறி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு செய்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை வந்து நான் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் 65 செய்கிறதுக்காக. அது வந்து நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் 65ன்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுடுவேன். எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா பாத்திரமும் போட்டு சிங்கில் எல்லாமே கழுவி வச்சுடுவேன் கையோடு. அப்போவே வந்துட்டு ஒரு பக்கம் வந்து இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா ராகி களி செய்யறதுக்காக வந்து அரிசி கழுவி வச்சுருக்கேன், சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சிக்கனும் ஒரு பக்கம் வேகுது. அதுக்கப்புறமா மட்டனும் வந்து தலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த மட்டன் தலைக்கறியில் பார்த்திங்கன்னா மூளை தான் போட்டிருக்கேன் அந்த கிரேவியில். அதை மூளை வந்து ஃப்ரை செய்யணும். அதுக்காக தான் கொஞ்ச நேரம் குழம்புல போட்டு வச்சோன்னா அந்த மூளை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி போட்டு வைப்பேன். ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சாலே போதும். அந்த ஹீட்லேயே வந்து மூளை வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா வலுவலுன்னு இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆட்டு மூளையை வச்சு நம்ம முட்டை போட்டு பொடி மாஸ் மாதிரி தான் செய்ய போகிறேன். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக நம்மளோட தலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இதில் எந்த மசாலா பவுடர் அது மாதிரி எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த தலைக்கறி பார்த்தாவே வந்து எங்கள் அப்பா தான் ஞாபகம் வரும். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் அப்பா வீட்டுக்கே எடுத்துன்னு வந்து சண்டே ஆனாலே வந்து அவரே வந்து ஃபுல் தலையை அப்படியே வெட்டி எடுத்துன்னு வருவாங்க. இங்கே போயிட்டு தொட்டிக்கு போயிட்டு அங்கே இருந்து வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க சுத்தமாக. கடையிலெல்லாம் வாங்க மாட்டாங்க. நாம் வந்து நமக்கு அது மாதிரி எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கே இது மாதிரி க்ளீன் பண்ணி தராங்களோ அங்கே தான் நாம் போவோம். அப்போது அது ஒரு வேலையாக வந்து செய்வார். சண்டே நாளே வந்து காலையிலேயே வந்துட்டு அதை செஞ்சுனே இருப்பார். அப்போ எல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், நான்வெஜ்ஜே எங்களுக்கு பிடிக்காது. அப்படி தான் போயிடுச்சு சின்ன வயசில் எல்லாமே. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் நான்வெஜ் சாப்பிட நானே ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து எல்லாம் வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். கொத்தமல்லி எல்லாமே புதினா எல்லாமே கிள்ளி வச்சா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமும் இருக்காது. அதுக்காக சமையல் செய்யும்போதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேளை நடுவில் இது மாதிரி செஞ்சுட்டே தான் இருப்பேன். எல்லாமே மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எல்லாம் பாத்திரம் கழுவுறது எல்லாமே இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ புதினா எல்லாமே கிள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கிள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையும் நம்ம செஞ்சு வைக்கணும். கீரை பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து
க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எல்லாமே இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து புதினாவையும் இல்லைன்னா கொத்தமல்லியோ இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நாளைக்கு வந்து தாங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது நம்மளுக்கு அலுப்பும் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து மெயினாக வந்து சாங்ஸ் கேட்டுனே தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா டே இது மாதிரி தான் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே வந்துட்டு பாரிஸ் தான் போயிருந்தோம். பாரிஸ் போயிட்டு என்னென்ன வாங்கினோம் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல கொடுக்குறேன். இப்போவே வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. அதுக்காக தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக இது மாதிரி தான் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பாரிஸ் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு ஆட்டோவில் தான் வந்தோம். அன்றைக்கி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ரொம்ப ஹெக்டிக்காக போயிடுச்சு. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலை இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கி 7 o'clock வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி சண்டே வந்து எங்கேயும் போக மாட்டேன். எப்போவுமே வந்து அன்றைக்கி சடனாக வந்து பாரிஸ் அண்ணி கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எப்போது எங்கள் அண்ணி போகிறப்போ வந்து நானும் போயிடுவேன் பாரிஸ்க்கு. ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்துடுவேன், சாம்பிராணி அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. அதுக்காக நாம் தனியாக எல்லாம் போகிறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருப்பதி கொடை இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில். அன்றைக்கி ஈவினிங்காக சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிற வழியிலே வந்து இது மாதிரி சூடாக வந்து இட்லி அதுக்கப்புறமா இடியாப்பம் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டே போகலாம், வர்றது எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு லைன்லேயே நின்றுட்டு சாப்பிட்டுட்டு அங்கங்கே வந்து பெருமாளை வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் வந்து கொலு வச்சுருந்தாங்க. சூப்பராக வந்து படியெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா கொலு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இது மாதிரி எங்கேயாவது கோவிலில் வச்சுருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவேன். கிட்டே இருக்கிற கோவில் அது மாதிரி எல்லாமே. அன்றைக்கி கொடையெல்லாம் பார்த்துட்டு லேட் ஆகிடுச்சு. 9 மேலே ஆயிடுச்சு. 9:30 அந்த டைம் ஆகிடுச்சு. எங்கள் அக்காவும் வந்திருந்தாங்க. இவங்க வந்து ஆவடியிலேருந்து வந்திருந்தாங்க. கொடை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தாங்க. அன்றைக்கி எனக்கும் பார்த்திங்கன்னா ஃபீவராக இருந்தது. சரி இவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்து கொடையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் டீ குடிக்கலான்னு இந்த கடைக்கு வந்தோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க பேசிட்டு. அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுதாங்க திருப்பதி கொடை. இது பார்த்திங்கன்னா நாங்கள் தானா ஸ்ட்ரீட்டில் தான் போயிருந்தோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கு. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.